இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகும்படியாய் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை நாங்கள் ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசிக்கலாம் என்று சொல்லுங்க. கர்த்தர் பாருங்க சொல்லுகிறார், அவரிடத்தில் அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார் சகலதுமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதாம். எங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் எங்களுக்கு கஷ்டமான காரியங்கள் அல்லது எங்களுக்கு கவலைக்கிடமான காரியங்கள், சில எங்களை சோர்வடைகிற காரியங்கள் நடக்கிற பொழுது இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படி நடக்கணும், இப்படித்தான் அநேகர் சிந்திக்கிறார்களே தவிர, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் தேவன் முன்குறித்து சகலவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறார் என்பதை, அவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார் என்பதை அநேகர் மறந்து விடுகிறார்கள். இன்றைக்கு நினைப்பில் இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து தான் என் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா காரியங்களையுமே தேவன் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவராய் இருக்கிறார், நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவராய் இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் பிசாசு கூட எங்களுடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை செய்வதற்கு முற்பட்டால் கூட அந்த தீமையான காரியத்திலையும் அந்த தீமையான காரியத்திலும் ஆண்டவர் ஒரு நன்மையை வைத்திருப்பார். அல்லாவிட்டார் அந்த தீமையான காரியத்தையும் என் தேவன் நன்மையாய் மாற்றுவார். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஏன் இதை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிரியை செய்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் என் ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிறேன், ஆண்டவரிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிற ஒரு பிள்ளை என்று சொன்னால், நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தேவனுடைய செயல்பாடு இருக்கிறது, என்னுடைய தேவனுடைய கிரியை உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் என் தேவன் திட்டமிட்டு செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்று சொன்னால், தேவன் ஒரு காரியத்தை திட்டமிட்டு செய்வார் என்று சொன்னால், அது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதமாயிருக்கும், அது ஆசீர்வாதமாயிருக்கும், அது வெற்றியுள்ளதாயிருக்கும். தேவன் நிச்சயமாய் உங்களை வெற்றி அடைய செய்வார், நிச்சயமாய் வெற்றி அடைய செய்வார். தேவர் சொன்னார், வெற்றி உங்களுடையது, வெற்றி உங்களுடையது. என் தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன், உங்களை வெற்றி அடைய செய்கிற தேவன். நீங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி அடைந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிற தேவன் எனக்கு உண்டு. இன்றைக்கு அந்த தேவனை குறித்து தான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் நன்மை செய்கிறவர். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னுடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சகலவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்கிறார். இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்குது, இதனால நான் கலங்கி கொண்டிருக்கிறேன், இது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சுது, ஏன் இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வந்துச்சுது, ஏன் இப்படி ஒரு காரியத்தை நான் சிக்கப்பட்டேன், ஏன் இப்படி மாட்டுப்பட்டேன் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கலாம். அன்பு சகோதரி, கர்த்தர் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்ற என்னுடைய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். நீ நினைக்கிறாய், ஒரு தீமையான காரியத்தில் நான் மாட்டிட்டேன், தீமையான காரியத்தில் நான் சிக்கிட்டேன் என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த தீமையான காரியத்திலும் ஆண்டவர் ஒரு நன்மையை உனக்காக வைத்திருக்கிறார். உன்னை அந்த தீமையிலிருந்து தூக்கி எடுப்பார். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்கிறவர். உன்னுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே நாங்கள் ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசியுங்கள், நாங்கள் தியானிக்கலாம். இந்த காலகட்டத்திலே பேதுரு தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவை குறித்து தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறார்,
தைரியமாய் பிரசங்கிக்கிறார். அவருடைய பிரசங்கங்களினாலே அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். சபை அதிகமாக விருத்தியடைந்து கொண்டு வருகிற ஒரு காலம். இப்படி பேதுரு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே அவர் சிறையிலே அடைக்கப்படுகிறார். இப்ப சிறையிலே இருந்து ஒரு சம்பவம் நடக்கிறது. இதைத்தான் நாங்கள் வாசித்தோம். இப்ப நாங்கள் சில நேரங்கள் யோசிக்கிறோம், பேதுரு தேவனுடைய ஊழியத்தை தானே செய்தார், பேதுரு கர்த்தருக்காக தானே சுவிசேஷங்களை பிரசங்கித்தார், ஏன் இவருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சிறை வர வேண்டும், ஏன் இவருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சிறையிருப்புக்குள்ளே அவர் கடந்து போக வேண்டும், ஏன் இவர் சிறையிலே சங்கிலிகளால் கட்டப்பட்டு அடைக்கப்பட வேண்டும், இப்படி ஒரு சில கேள்விகள் எங்களுடைய இருதயங்களை தோன்றலாம். சில நேரங்களில் பேதுரு கூட யோசித்திருக்கலாம், ஆண்டவரே, நான் உமக்காகத்தான் ஊழியம் செய்தேன், உமக்காகத்தான் உம்முடைய நாமத்தை தானே நான் பிரசங்கித்தேன், நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று சொல்லிதானே நான் பிரசங்கித்தேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்க வேண்டும், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்குள்ளே நான் கடந்து போக வேண்டும், இப்படி ஒரு கேள்வி அவன் கேட்டிருக்கலாம். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற உங்களுக்கும் ஒருவேளை நான் ஆண்டவரை தானே நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ளே நான் கடந்து போக வேண்டும், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனையை நான் சந்திக்க வேண்டும், ஏன் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே நான் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி சில கேள்விகளோடு கூட நீங்கள் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம், இதிலிருந்து நான் விடுபட முடியாதா, இதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி, ஏன் நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், இப்படி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தான் இந்த செய்தியை கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஏன் 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 என்று சொல்லி பல கேள்விகளோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட தெளிவாய் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவராயிருக்கிறார். தீமை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், ஏன் இப்படி என்று சொல்லி நீ கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த காரியத்துக்குள்ளையும் தேவ நாம மகிமைக்காக தேவ நன்மையை வைத்திருக்கிறார். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அந்த காரியங்களிலே நீ அந்த மகிமையை நீ பார்க்க போகிறாய். நீ கடந்து போகிற பிரச்சனைக்குள்ளே ஒரு மகிமையை பார்க்க போகிறாய். நீ படுகிற வேதனைக்குள்ளே தேவ மகிமையை நீ பார்க்க போகிறாய். அங்கே இருந்து தேவன் உன்னை விடுதலை ஆக்குறதை நீ பார்க்க போகிறாய். தேவன் அங்கே தன்னுடைய நாம மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்கிறதை நீ பார்க்க போகிறாய். உன்னை கொண்டு தேவன் அதிசயமான காரியங்களை செய்கிறதை நீ பார்க்க போகிறாய். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பேதுரு அடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். இந்த நிலைமையிலே தேவ தூதன் அங்கே கடந்து வருகிறான். தூதன் வந்து அங்கே பேதுருவை ஆயத்தப்படுத்தி அவனை வெளியே அழைத்து கொண்டு வருகிறான். அங்கே அந்த சிறையிலே 3 பிரதான கதவுகள் இருக்கிறது. அந்த கதவுகளை தாண்டி அவன் அழைத்து கொண்டு வருகிறான். அங்கே இந்த வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் கிட்ட வருகிற பொழுது அந்த கதவு தானாய் திறவுண்டதாம். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய, ஒரு அதிசயமான, ஒரு ஆசீர்வாதமான கதவை என் தேவன் திறக்கிறார். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அது உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவான ஒரு கதவாய் இருக்கிறது. இன்றைக்கு அந்த கதவுகள் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அது எப்படி திறக்கிறதாம்? அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கதவண்டையிலே வந்த பொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே புதிய கதவுகள் ஓப்பன் ஆகிறது இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே. புதிய கதவுகள் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்க போராட்டம், பிரச்சனை என்று சொல்லி நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உனக்கான புதிய கதவுகள் திறக்கப்படுகிறது. புதிய ஆசீர்வாதமான கதவுகள் திறக்கப்படுகிறது. புதிய நன்மையான கதவுகள் திறக்கப்படுகிறது. புதிய செழிப்பான கதவுகள் திறக்கப்படுகிறது இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் ஆமென் என்று சொல்லி இதை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். இப்பொழுதே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இந்த செய்தியை நீங்கள் எங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுதே நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நான் சொல்கிறேன், உங்களுக்கான புதிய ஒரு கதவுகள் திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த கதவுகள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி நான் பேசுகிறேன். நீங்கள் கதவு அண்டையிலே வருகிற பொழுது நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், அது தானாய் திறக்கப்படும். என் தேவன் அதை செய்வார். நான் பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா? இல்லை இல்லை சகோதரி, நீ பிரச்சனையோடு வாழ வேண்டியவள் அல்ல. நீ போராட்டத்தோடு வாழ வேண்டியவள் அல்ல. நீ கஷ்டத்தோடு வாழ வேண்டியவள் அல்ல.
உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு புதிய சீசனை ஓப்பன் பண்ணுகிறார். இப்பொழுது ஒரு புதிய வழியை தேவன் திறக்கிறார். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த புதிய மாதத்துக்குள்ள நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், இந்த 9வது மாதத்திலே நீங்கள் புதிய புதிய நன்மைகளை பார்க்க போகிறீர்கள். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்கிற மாதமாயிருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய குடும்பங்களுக்குள்ளே நன்மைகள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே நான் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை உங்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை பார்ப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அங்கே பார்க்கிறோம் பாருங்க, அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்த பொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்த பொழுது, ஏரோதின் கைக்கும் ஜூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், அந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது, இந்த அதிசயமான நன்மைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது நீங்க சொல்லுவீங்க, ஹோ, ஆண்டவர் என்னை மெய்யாகவே என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். என் தேவன் என்னை மெய்யாகவே என்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார் என்பதனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகளை நீங்க பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் சொல்லப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய காரியம் அங்கே பேதுருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அவனுடைய சிறையிருப்புகள் உடைக்கப்படுகிறது, சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது, அவன் விடுதலையாக்கப்படுகிறான், அந்த சிறையிலிருந்து வெளியே அவன் கொண்டு வரப்படுகிறான். இவ்வளவும் நடக்குது. ஆனால் அவன் அதை பார்க்கிறான். எப்படின்னு சொன்னால், ஒரு தரிசனம் காண்கிறது போல, ஒரு தரிசனம் காண்கிறது போல அவன் நினைச்சான். ஆனா பார்க்கிறான், உண்மையாவே பார்க்கிறான், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். உண்மையாவே பார்க்கிறான், நான் வெளியே வந்திருக்கிறான். நான் சொல்கிறேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதனுடைய பிள்ளையே, நீ ஒருவேளை வியாதியோடு இருக்கலாம். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உன்னுடைய வியாதியை அவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமென் என்று சொல்லி சுகத்தை பெற்றுக்கொள். உன்னுடைய வியாதி இருக்கிற இடம் தெரியாமல் அது இல்லாமல் போகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக இப்பொழுதே என்னுடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொன்ன வார்த்தையை நான் உங்கள் மீது பேசுகிறேன். இப்பொழுதே நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி உங்களை விட்டு வெளியேறி இருக்கிறது. சில வேளை நான் பேசுகிற காரியம் உங்களுக்கு ஒரு தரிசனம் பார்க்கிறது போல அல்லது ஒரு சொப்பனம் பார்க்கிறது போல இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. என் இயேசுவின் நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்திற்கு அவ்வளவு அதிகாரம் உண்டு. அந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது வியாதிகள் போய் ஆக வேண்டும். அந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது பிசாசு நடுங்கி ஆக வேண்டும். என்று சொன்னால் பிசாசுக்கு நல்லாகவே தெரியும், அந்த நாமம் வல்லமை உள்ள நாமம், அந்த நாமம் அதிசயமான நாமம், சிலுவையிலே வெற்றி சிறந்த நாமம், அது இயேசு என்கிற நாமம். அந்த நாமத்துக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம். அந்த நாமத்திலே நான் இப்பொழுது உங்களை பார்த்து பேசுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில வியாதிகள் குணமடைந்திருக்கிறது. விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சில வேளைகள் நான் பேசுகிற காரியங்கள் உங்களுக்கு ஒரு சொப்பனம் தரிசனம் பார்க்கிறது போல இருக்கலாம். ஆனால் நிஜமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே அது நடந்திருக்கும். கடன் பிரச்சனையோடு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய கடன்கள் எல்லாம் நீங்குவதாக என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுதே நீ விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள். உன்னுடைய கடன்கள் அத்தனையும் கட்டி முட்டிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உடைய குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவாய் மாறுகிறது. விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஒரு அற்புதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இந்த அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய தேவன் அங்கே கிரியை செய்வார் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், அங்கே அற்புதமாய்த்தான் இருக்கும், அது அதிசயமாய்த்தான் இருக்கும். நீங்கள் நன்மைகளை பார்ப்பீர்கள். தேவன் நன்மைக்கு எதுவாய் செய்கிறார். அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே நான் நன்மைக்கு எதுவாய் செய்கிறேன். சகலவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையிலே சகலவற்றை நான் நன்மைக்கு எதுவாய் செய்கிறேன். இன்றையில இருந்து நீங்கள் நன்மையை பார்க்க போகிறீர்கள். புதிய புதிய காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். புதிய அதிசயமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்கிறார். ஆவியானவர் அதை செய்கிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே என் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார்.
நான் சொல்கிறேன், அது வெற்றியாகவே இருக்கும். தேவன் ஒரு காரியத்திலே கை வைத்தால் அது வெற்றியாகவே இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, எல்லா காரியத்திலும் உம்முடைய கரத்திலே தருகிறேன். நீர் ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்யும். இந்த மாதம் முழுவதும் நீர் என்னை நடத்தி செல்லும். இப்படி ஒப்பு கொடுத்து பாருங்க. இப்படி ஆண்டவருடைய கரத்தில் சொல்லி பாருங்க. ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும், என் குடும்பத்தை நீர் நடத்தும், என் தொழிலை நீர் நடத்தும், என் வியாபாரத்தில் நீ நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நீங்க விட்டு பாருங்க. நான் சொல்கிறேன், அவர் ஒரு காரியத்தை செய்ய வழிகிட்டா நிச்சயமாய் அது வெற்றியுள்ளதாகவே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிசயத்தை நீ பார்ப்பாய். இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த நாமத்துக்கு அதிகாரம் உள்ள நாமத்தை கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்கள் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வார்த்தை வருகிற பொழுது ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தை நீங்க பார்ப்பீங்க. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க போகிறது. எப்படி இந்த பேதுருடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை செய்தாரோ, எப்படி அற்புதத்தை செய்து அவனை வெளியே கொண்டு வந்தாரோ, அதே போல இன்றைக்கு பிரச்சனைக்குள்ளே, போராட்டங்களுக்குள்ளே, வியாதிக்குள்ளே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை செய்து உங்களை வெளியே கொண்டு வருகிறார். உங்களை விடுதலையாக்குகிற தெய்வம் உண்டு. நீங்கள் பிரச்சனையோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தோல்வியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கஷ்டத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் விடுதலையாக்குகிற தெய்வத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இயேசு உங்களை விடுதலையாக்குகிறவர். இன்றைக்கு அவர் உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய பலவீனங்களிலே உதவி செய்கிற ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எனக்கு இன்னுமே தெரியல என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு சொல்லி நீங்கள் தெரியாமல் இருப்பீங்க. அடுத்தது நான் என்ன செய்கிறது என்று தெரியாமல் இருக்குது. என்ன தொழிலை செய்கிறேன்னு எனக்கு தெரியாமல் இருக்குது. எப்படி இந்த கடனை கட்டி முடிக்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வாரேன்னு சொல்லி தெரியாமல் இருக்குது. இப்படி தெரியாமல் இருக்குன்னு சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், அந்த சூழ்நிலையில் உனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருவேளை உன்னுடைய சொந்தம் வராமல் இருக்கலாம், உன்னுடைய உறவுகள் வராமல் இருக்கலாம், உன்னுடைய நண்பர்கள் வராமல் இருக்கலாம், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வராமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நான் அந்த சூழ்நிலையிலே உனக்கு வருவேன், உனக்கு உதவி செய்வதற்கு, உனக்கு நன்மை செய்வதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆவியானுடைய கரத்திலே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய பிரச்சனையை எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே நீங்கள் ஒப்பு கொடுங்கள். நான் சொல்கிறேன், நிச்சயமாய் அந்த ஆவியானவர் உங்களை வெற்றியின் பாதைக்குள்ளாய் நடத்துவார். நமக்கு வெற்றியை கொடுக்கிற ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையோடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கிறீங்களா? என்ன அடுத்தபடி செய்யறன்னு தெரியாம இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், ஆவியினுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு அவர் செய்து முடிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் அவர் செய்து முடிப்பார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திறந்த மனதோடு, இருதயத்தை திறந்து முழுவதுமாய் ஆவியானவருடைய கரத்தில் உங்களை விட்டுக் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். இந்த மாதத்தை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஆவியானவரே, நீர் நடத்தும் ஆவியானவரே, நீர் என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, நீர் என்னை வழி நடத்தும் ஆவியானவரே, இந்த காரியத்தை நீர் பார்த்து கொள்ளும் ஆவியானவரே என்று சொல்லி அவருடைய கரத்தில் கொடுத்து பாருங்க. ஏனால் ஆவியானவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுத்து பெரிய காரியங்களை அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். பலதரப்பட்ட பிரச்சனைக்குள்ளே கட்டி இருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த கட்டுகள் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகிறது. அன்றைக்கு எப்படி பேதுருவை கட்டி சங்கிலிகளால், இரும்பு சங்கிலிகளால் கட்டி வைத்திருந்தார்கள், எப்படி அந்த சங்கிலிகளாம் அறுக்கப்பட்டதோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட போராட்டம் என்கிற சங்கிலி அறுக்கப்படுகிறது. வியாதி என்கிற சங்கிலி அறுக்கப்படுகிறது. கடன் என்கிற சங்கிலி அறுக்கப்படுகிறது. கவலை என்கிற சங்கிலி அறுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலே இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இவருடைய வாழ்க்கையிலே இவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர் சுவாமி. இப்பொழுது இவருடைய வாழ்க்கையிலே நான் ஒரு விடுதலையை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும்.
இவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரட்டுக்கும், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே இவர்கள் கடந்து வரட்டுக்கும், ஒரு நன்மையான வாழ்க்கைக்குள்ளே இவர்கள் கடந்து வரட்டுக்கும். இனி வருகிற நாட்களில் நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளட்டுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த குடும்பங்களுக்குள்ளே உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். இந்த குடும்பங்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் நான் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஆளுகை செய்யும். இவருடைய தொழிலை நீர் ஆளுகை செய்யும். பிள்ளைகளுடைய படிப்பை நீர் ஆளுகை செய்யும். இவருடைய எதிர்காலங்களை நீர் ஆளுகை செய்யும். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை இவர்கள் வாழட்டுக்கும், ஒரு வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளட்டுக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதுன்னு சொல்ல வார்த்தையின் பிரகாரமாக உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் உண்மை நேசிக்கிறார்களோ, உண்மை அன்பு கூறுகிறார்களோ, இவருடைய வாழ்க்கையில் இனி வருகிற நாட்களிலே நன்மையானவைகளை உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொண்டு நன்மையான பாதைகளுக்குள்ளே உம்முடைய பிள்ளைகள் கடந்து வருவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், 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 ஆமென்.